சாப்பாடு டக்குன்னு செய்யணும். 10 நிமிஷம் தான் ஆகணும். ஆனா டேஸ்ட்டு வேற லெவல்ல இருக்கணும். அப்படி என்ன செய்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க வீட்ல கிட்ஸ் இருக்காங்க. இல்ல லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்க ட்ரை பண்ணணும்னாலும் இத ட்ரை பண்ணலாம். டின்னர் ரெசிபியாவும் நீங்க இத செய்யலாம். செய்றதுக்கான நேரம் 10 நிமிஷம் தான். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ரெசிபி செய்யலாம். அப்படி என்ன ரெசிபி இதுன்னு பார்த்துரலாம். இது வந்து ஒன் பாட் ரெசிபி. எல்லாத்தையுமே குக்கர்ல தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. நான் அதில 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்குது அப்படின்னா, நெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா, நீங்க அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிரட்டும். இப்போ மிளகு இருக்கு இல்லையா? அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. நான் சொல்ற அளவுகள் எல்லாமே அப்படியே சேர்த்துக்கங்க நல்லாருக்கும். ஒரு 2 வத்தல் சேர்த்துக்கங்க. அத வந்து கிள்ளலாம் வேண்டாம். அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய கீறிட்டு சேர்த்துக்கங்க. அப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிரட்டும். நல்லா பழமா இருக்கிற மாதிரி ஒரு 4 தக்காளிய இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. நார்மல் சைஸ்ல. இத வந்து நம்ம சேர்த்திருக்கிற எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும். ரொம்ப வந்து வதங்கணும்னு அவசியம் இல்ல. லைட்டா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டா போதும். செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அரிசிய கழுவி ஊற போட்டுருங்க. செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ சில ஐட்டம் வந்து இடிச்சுக்கறணும். இந்த மாதிரி கல்ல எடுத்துக்கங்க. இல்லன்னா நீங்க இத மிக்ஸி ஜார்ல கூட இடிச்சுக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறம் மல்லி இருக்கு இல்லையா? வரமல்லி. அது வந்து கொஞ்சம் கூடுதலா சேர்க்கணும். அதனோட ஃப்ளேவர் நல்லாருக்கும். அதனால 1 1/2 டீஸ்பூன் அளவு வரமல்லி சேர்த்துக்கங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டா இடிச்சுக்கங்க. இடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு 4 பல் பூண்டையும் இது கூடயே சேர்த்துக்கணும். ரொம்ப சிறுசா இருந்ததுன்னா, நீங்க வந்து ஒரு 6, 7 கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த சைஸ்ல இருக்கிறதுனால, ஒரு 4 பல் பூண்டு எடுத்திருக்கிறேன். இத நல்லா இடிச்சுக்கங்க. சப்போஸ் உங்கள்ட்ட இது இல்லன்னா மிக்ஸி ஜார்ல தண்ணி சேர்க்காம நல்லா கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா? அதுல இத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு லோ ஃப்ளேம் பண்ணிட்டு நல்லா அத வதக்கி விடுங்க. லைட்டா பெரட்டி விடுங்க. இப்போ ஏற்கனவே வந்து ஒரு சொல புளிய வந்து ஊற வச்சிருந்தேன். அத வந்து ஃபில்டர் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். 1 டைம் மட்டும் நீங்க கரைச்சுட்டு சேர்த்தா போதும். திருப்பி திருப்பி அத வந்து கரைச்சு சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. இந்த இதுக்கு சரியா இருக்கும். 1 டைம் மட்டும் நீங்க இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. சேர்த்ததுக்கப்புறம், இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணிய சேர்க்காம ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிய வந்து ஏற்கனவே ஊற வச்சிருந்தோம் இல்லையா? அதுல 3 கப் தண்ணி வந்து இது கூட சேர்த்துக்கங்க. இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் நெறைய கல்லுப்பு நான் சேர்த்திருக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அத வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கொதிக்கணும். கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டி, ஏற்கனவே ஊற வச்ச அரிசிய ஃபில்டர் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கங்க. 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணீன்றது இதுக்கு சரியா இருக்கும். இப்போ இது கூடயே சேர்த்துட்டு உங்களுக்கு உப்பு, காரம் எல்லாமே கரெக்ட்டா இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கங்க. இல்ல உங்களுக்கு கம்மியா இருந்ததுன்னா, நீங்க ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் மட்டும் நீங்க தூவிக்கலாம். எனக்கு இதுவே சரியா இருந்தது. மல்லித்தழ தூவிட்டு 1 டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்தீங்கன்னா, அருமையா இருக்கும். 1 பாட் தக்காளி ரசம் ரெசிபி. இந்த மாதிரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, திருப்பி திருப்பி கேட்பாங்க. எப்பயும் செய்றத விட அதிகமாவே செஞ்சுக்கங்க. ஏன்னா பத்தாது. ஏன்னா அந்த அளவு டேஸ்ட் நல்லாருக்கும். சுட சுட இந்த சாதத்து கூட அப்பளமும், ஊறுகாயும் செம்ம காம்பினேஷன். ஆனா, வெறுமனே சாப்பிடுற அளவு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே சொல்லுவீங்க. லஞ்ச் பாக்ஸ் வந்து கண்டிப்பா காலியா தான் வரும். இதே மாதிரி நெறைய ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா அப்படியே ஐகார்ட்ல போடுறேன் பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா, இது உங்கள் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.